அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஜென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வந்து நல்ல மூவ்மெண்ட்டாக இருந்தது நம்ம பிடிசி மார்க்கெட் தான். இப்போதைக்கு வந்து மார்க்கெட் கீழே போவானா மேலே போவானா எல்லாருக்கும் ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய புல் மார்க்கெட் ஆனதுக்கு அடுத்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் ஆகணும். அதான் ரியலிஸ்டிக். ஐ மீன் ஒன் மினிட் ப்ளீஸ். யா எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது 90,000 வந்து ஒரு ரவுண்ட் லெவல். இங்கே ஒரு சின்ன லெவலுக்காச்சும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆகணும்ல. ஏன்னா கீழே வாங்கினவங்க எங்கே செல் பண்ணுவாங்க? 60,000 70,000 பை பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும்ல. ஸோ இது ஒரு நல்ல பிளேஸ். ஸோ அதனால் மோஸ்ட்லி இங்கே வந்து ஒரு சின்ன வாலட்டைல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே நம்ம செல்லிங் பண்ணலாம் முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இது பியரிஷ் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்குது. ஸோ இதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து செல்லிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம்னா, இதுக்கு மேலே வேணாம். 3000 பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் தான். பட் நம்ம கீழே கிடைக்க போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6000 பாயிண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஒரு கரெக்டான இது. இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டா நீங்கள் வந்து அப்படியே கட்டணம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு பை பண்ண போட்டுருங்க. ஏன் சொல்லணும்னா, இது பார்த்தீங்கன்னா இது வந்து அதுக்கடுத்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் அப்போ வந்து பையிங் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து செல்லிங்கில் மட்டும்தான் இருப்போம். இல்லை, இந்த நெக்ஸ்ட் 47 மினிட்ஸ்க்குள்ள இந்த 50% மேலே க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா இந்த பேட்டர்ன் செல்லிங் பேட்டர்ன் இன்வேலிட் ஆகிடும். மறந்துடாதீங்க, அப்போ மட்டும்தான். சரி, ஓகே. நம்ம எத்தனை வந்து மோஸ்ட்லி பார்க்க போகிறது 1000 பெப்பு தான். 1000 பெப்பு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர்லி இதுவும் ஒரே மாதிரி தான் ஒரு பேட்டர்னுக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்குது. இங்கே ரெண்டு சினேரியோ நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று இங்கே டவுன்ஃபால் ஆகலாம், அப்படி இல்லைன்னா மேலே அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. அப்சைடு எப்போ இருந்து எதுக்கு மேலே போனால் கரெக்டாக இருக்கும்னா, இதுக்கு மேலே போனால் தான் அப்சைடு. அது வரைக்கும் அப்சைடு பக்கமே போக வேணாம் 1000 பெப்புக்கு. செல்லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு கரெக்டான ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி தான் இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் வந்துச்சு, தென் இப்படி போகுது. ஸோ மோஸ்ட்லி செல்லிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம செல்லிங் பண்ணுறது பெட்டராக இருக்கும். டபிள்யூஐஎஃப் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டபிள்யூஐஎஃப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதை பேட்டர்ன் வந்து ஒரு செல்லிங் பேட்டர்ன் மாதிரி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறான். நான் மோஸ்ட்லி செல்லிங் சொல்கிறது காரணம் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்குது, அதனால் செல்லிங் சொல்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நல்ல பேட்டர்ன் எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ டபிள்யூஎஃப் நான் செல்லிங் தான் சொல்கிறேன். மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பையிங் சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்கே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது, அதனால தான் பையிங்கு. இப்போதைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா இப்படி மேலே போயிட்டு இது திரும்பி இப்படியே வந்து இப்படி மேலே போக வாய்ப்பு இருக்குது நிறையாவே. அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து நம்ம மாஸ்க் வந்து நம்ம பையிங்லேயே வச்சுருக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிஎன்யூடி தான். பிஎன்யூடி நம்ம நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 300% வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணதும். பிஎன்யூடி நம்ம செல்லிங் பண்ணோம்னா, ஐ மீன் பையிங் பண்ணால் இதுக்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம பையிங்க்கு நம்ம பார்க்கவே கூடாது. இப்போதைக்கு செல்லிங்க்கும் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் வரல. ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் தெரியல. பட் ஆனால் இது வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லிங் பண்ணுறது தான் பெட்டரானது. ஆல்மோஸ்ட் குறைஞ்சது ஒரு 8 to 10% கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிஎன்யூடியில். ஸோ செல்லிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் செல்லிங் தான் சொல்கிறேன். டோஜி பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மட்டும் தான் பையிங்கு. டோஜி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது செல்லிங்க்கு. ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் கொடுக்க பார்த்தது திரும்பி ஒரு கீழே இறங்கியிருக்குது. மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம பையிங் பண்ணால் இதுக்கு மேலே நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம பை பண்ண வேண்டாம். இப்போதைக்கு டோஜியும் செல்லிங்கில் தான் இருக்கிறோம். லாஸ்ட் ஒன் பெப். இது வந்து நம்ம மார்க்கெட் கம்யூனிட்டி, ஐ மீன் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலே கொடுத்துருந்தோம். காரணம் இங்கே பாருங்கள் தெளிவாக இருக்குது. எப்போ இதுக்கு மேலே அதுக்கு மேலே போதும் அப்போ தான் நம்ம வந்து பையிங் பண்ணோம். அதுக்குள்ளே முன்னாடி இப்போ கம்மியான ப்ரைஸை பையிங் பண்ண வேண்டாம். நான் எதுக்காக இந்த டைமில் இங்கே சொல்லியிருந்தேன்னா, பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பிரேக் அவுட் கொடுக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம பை பண்ணணும். ஓகேவா? இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம இன்னும் பை பண்ணக்கூடாது. பட் முன்னாடி நான் சொல்லி வச்சுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூசேஜ் தேவைப்பட்டாலோ வேறு ஏதாவது எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான சிக்னல்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் கரெக்டான ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த